இப்போ வருண் சக்கரவர்த்தி ஆடுறாரா, கிரேட். அவரை என்ன நான் பார்க்கலாம், என்ன லேர்ன் பண்ணலாம் வச்சு, என்ன ஆங்கிள், என்ன கன்சிஸ்டண்டாக போட்டேன். நான் அவர் அளவுக்கு கன்சிஸ்டண்டாக போடலன்றது தெரியும் எனக்கு. அதனால என்ன பண்ணலாம், பெட்டரா பண்ணலாமான்னு சொல்லிட்டு தனியாக ஒர்க் பண்ணேன். மேட்ச் ஆடி தான் அப்படி பண்ணோம் இல்லையா, மேட்ச் பெஸ்ட்டாக ஆடணுன்றதை பார்த்தேன். அந்த மூமெண்ட் நான் அது ப்ரெஷர், நான் யூ ஹேவ் டு லிவ் தட் மூமெண்ட். அதனால அதை பார்த்தேன்னா அது அதெல்லாம் திட்டுறானுங்க, மௌனத்தெல்லாம் திட்டுறான். ஸ்பிரிச்சுவல் குட் போட்டு இப்படி கத்தின்னு இருக்கேன், நீ கொச்சி அதை மச்சி விட்டுருட்டேன். லாட் ஆஃப் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டர்ஸே எப்படி இருக்காங்கன்னு பாக்குறீங்க நீங்க ஸ்கிரீன்ல. ஆர்எஸ் வரும், அவங்களோட ஒரு பெரிய முகம். கிரவுண்ட் சின்னது, காத்து ஒரு பக்கம் அடிக்கிறது, ஒயிட் பால் ஹார்டா இருக்கு, நீங்க எங்க போட்டாலும் அடிக்கிறாங்க. இப்போ இங்கெல்லாம் போடுறது நான் யோசிச்சேன், டேய் எங்க போட்டாலும் அடிக்கிறீங்கன்னா எங்க, அந்த மாதிரி இருந்தது. My அப்பா was very instrumental in that because he used to message me almost every single time. சொன்னாரு என்கிட்ட நடுவில் மெசேஜ் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு குட் லென்த் பால் போட்டா நீ அவ்வளோதான் நான் சொன்னேன். ரொம்ப திட்டுவாரு. அதாவது ஷார்ட் பாலா போட்டான், ஒரே ஒரு குட் லென்த் போட்டான் 4 போயிடுச்சு பாலா அப்படின்னாரு என்கிட்ட. அப்படி எங்க ஆடி இருக்கும்போது நான் அப்பெல்லாம் திட்டுவாரு. நல்ல விதத்துல தான் நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா பிடிச்சி ஏறி விடுவாரு. நான் ஒரு பால் நான் மேலே கீழே நான் போட்டேன் அப்படின்னா மற்றவங்களோட டீம்ல கூட என்ன திட்ட மாட்டாங்க, சரி பரவாயில்ல அப்படின்றாங்க. இவர் பிடிச்சி ஏறி விடுவாரு, என்னடா போடுற இந்த மாதிரி ஆடினா கிரிக்கெட்டை விட்டுரு ஊன்வாரு. நான் சொன்னேன், நீ விட்டுருவோம் பையனை, அவனுக்கு வராது கிரிக்கெட்டு, நீ கொஞ்சம் ஜாலியாக இருக்கு, நீ எனக்கு ப்ரெஷர் ஆகாத. எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பி ஆக்சுவலி, ஹானஸ்ட்லி டு சே ஐம் வெரி ஹாப்பி தட் யூ ஒர்க் வித் சென்னை சூப்பர் கிங்ஸ். பட் எங்கே எனக்கு ரொம்ப காண்டுன்னா, உங்களோட 3 வருஷம் பர்த்டேவை நீங்கள் தோனி கேக்கு வெட்டி கொண்டாடிருக்கீங்க, அதுதான் கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. ஸோ இப்போ வெளியே பார்க்கும்போது ஜென்ரலாக ஒரு பிளேயர் வந்துட்டு பிளேயிங் 11ல இல்லைன்னா, அப்போ எல்லாருக்கும் ஒரு பெரிய வெளியே இருந்து பார்க்கும்போது என்ன தோணுன்னா, என்னப்பா நல்லா போடுற பிளேயரு வெளியே உட்கார வச்சுக்கிறாங்க இவ்வளோ நாள், அந்த பையனோட வாழ்க்கையை இந்த டீம் கெடுக்குறாங்கப்பா. இது வந்து அக்ராஸ் டோர்னமெண்ட்ஸ், அக்ராஸ் ஃப்ரான்ச்சைசிஸ் நிறைய பேரை பற்றி இந்த மாதிரி பேசப்பட்டிருக்குது. பிளேயர்ஸ்க்காக இருக்கட்டும், அந்த ஃப்ரான்ச்சைஸியாக இருக்கட்டும், இந்த ஃப்ரான்ச்சைசி இந்த பிளேயரை பெஞ்ச் பண்ணி கெடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி எல்லா இடத்தையுமே இது நடக்கும்ல. பட் அது ஒரு பிளேயராக உள்ளே இருக்கும்போது நீங்கள் சொல்லுங்களேன், ஃபார் த ஆடியன்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங், நீங்கள் ஒரு பெஞ்சில் இருக்கும்போது, ஒரு அவுட் ஆஃப் த பிளேயிங் லெவனாக இருக்கும்போதும் கூட என்ன வாட் டு யூ கெட் டு லேர்ன் இன் டோர்னமெண்ட்? நீங்கள் சொல்கிறீங்க நான் வந்து விளாடவே இல்லை, இருந்தாலும் லேர்ன் பண்ணேன். அப்படி என்ன லேர்ன் பண்ணுவீங்க பிளேயிங் லெவனில் இல்லாத ஒரு பிளேயராக இருக்கு? சரி, ஒரு கேப்டனோட ரோல் கஷ்டம்னா, எல்லாரையும் ஆட வைக்க முடியாது. இப்போ 11 பேர் தான் ஆட முடியும். ஸோ அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஐ திங்க் யூ ஷுட் பி மெச்சூர் எனஃப் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் சம்டைம்ஸ் ஆப்போசிட் டீம்ல இருக்கிற யாராவது ஒருத்தவங்க நமக்காக ஆடுவாங்க, அது நம்ம கையில இல்ல. அது எங்க அப்பா இங்க உட்கார்ந்து தான் நீங்க சொல்லலாம், அது நான் கிடையாது. அது இல்ல இது. பட் என்னன்னா ஹானஸ்டா இல்ல, தட்ஸ் ஆக்சுவலி ட்ரூ. பட் என்ன வேணா நடக்கலாம். எனக்கு இம்பாக்ட் பிளேயர்னு எங்க அப்பா பயன்டார், அவங்களுக்கு ஆடுறதுன்னு நிறைய மெசேஜ்ல அது அவ்வளோ பயம், ஒரு பாலுக்கு பயப்படுவார். பட் இந்த சென்ஸ் வெளில உட்காரும்போது என்ன, சரி போன வருஷம் ஆடல, ஓகே ஃபைன், என்ன பண்ணலாம், நான் எதுக்கு என்னோட என் லைஃப் மூமெண்ட்டை நான் எதுக்கு ஃபீல் பண்ணணுன்றது என்னோட தாட். இப்போ வருண் சக்கரவர்த்தி ஆடுறாரா, கிரேட். அவரை என்ன நான் பார்க்கலாம், என்ன லேர்ன் பண்ணலாம் வச்சு, என்ன ஆங்கிள், என்ன கன்சிஸ்டண்டாக போட்டேன். நான் அவர் அளவுக்கு கன்சிஸ்டண்டாக போடலன்றது தெரியும் எனக்கு. அதனால என்ன பண்ணலாம், பெட்டரா பண்ணலாமான்னு சொல்லிட்டு தனியாக ஒர்க் பண்ணேன். மேட்ச் ஆடி தான் அப்படி பண்ணோம் இல்லையா, மேட்ச்சை பெஸ்ட்டாக ஆடணுன்றதை பார்த்தேன். நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டு பெஸ்ட்டாக ஆடணுன்றது, அதனால எனக்கு அது கிடையவே கிடையாது. பட் நிறைய பேருக்கு வந்து எனக்கு எப்படி இருக்கும்னு தெரியல. மேபி ஐ திங்க் வி ஷுடன்ட் ஃபீல் பேட் தட் யூஆர் சிட்டிங் அவுட். அண்ட் கேப்டன்ஸ் ஜாப் இஸ் நாட் ஈஸினா. நான் எவ்வளோ பேர் நான் ஆட வைக்க முடியும், எல்லாருமே மூஞ்சி தூக்கி வச்சுன்னு போனாங்கன்னா நீங்கள் யார் ஆட வைப்பீங்க? அதெல்லாம் கஷ்டம் இல்லை. ஸோ நம்ம எனக்கு தெரிஞ்சு அக்செப்ட் பண்ணிக்கணும்னு தோணும். இவர் ஆடுறாரா, அவர் என்னோட பெட்டராக இருக்காரு, பெட்டராக கன்சிஸ்டண்டாக போடுறாரு, நிறைய மேட்சஸ் ஆடி இருக்காரு, முன்னாடி செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பா, அவர் தான் ஆடணும், நான் ஆடக்கூடாதுன்றதை நம்ம அக்செப்ட் பண்ணணும்னு எனக்கு தோணும். இந்த ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் ஆடல, நான் ஒர்க் பண்ணேன் நிறையா, தனியாக ப்ராக்டிஸ் எக்கச்சக்கமாக, ஒர்க் லோட் பயங்கரமாக இருந்தது, நிறைய எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணேன். ஆடும்போது பெஸ்ட்டாக பண்ணோம். வெளில இருக்கிற மைண்ட் செட்டு எனக்கு லேர்னிங். ஆனால் எனக்கு எப்படி எல்லோரும் யோசிக்கிறாங்கன்னு தெரியல. யோசிச்சா பெட்டராக இருக்கும். கம்பேரிசன் கிடையாது, ஜெலசி கிடையாதுண்ணா. நான் சும்மா சொல்லணும், அது அப்படி இருக்கக்கூடாதுன்றது தான் எனக்கு இருக்கவே கூடாது யாருக்கிட்டையுமே. சரி, அதான் இப்போ ஹானஸ்ட்டாக பேசணும்னா, ஒரு பிளேயராக நீங்கள் இருக்கீங்க, நீ உங்களோட பெட்டராக போடுறாரு, அது எவ்வளோ பெரிய இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் விளையாடக்கூடியவராக கூட இருக்கட்டுமே, பட் உங்களை விட பெட்டராக போடுறாருன்றது உங்களுக்கு அக்செப்டன்ஸ் பண்ணக்கூடிய மென்டாலிட்டி இருக்குதுன்னு அதை பாராட்டுறேன். பட் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஒரு கொஞ்சம் வருத்தம் இருக்கும்ல, என்னடா அது நமக்கு அந்த பிளேயிங் லெவலில் நீ கிடைக்காம போயிடுச்சு, நம்ம என்ன ராங்காக பண்ணோம், ஏன் நம்மளை அவங்க பிக் பண்ணல, அப்போ நம்மகிட்ட ஏதாவது மிஸ்டேக் இருக்கா, நம்ம அதை இன்னும் டெவலப் பண்ணிக்கணுமா, அப்படியாவது தோணும்ல அட்லீஸ்ட். அதுவும் தோணாதான் உங்களுக்கு? நீங்கள் அந்த சுப்ரீம் யாருமே நம்ப மாட்டேங்க. நான் வந்து ஓஷோவோட ஃபேன் சின்ன வயசுலேருந்து. அந்த கம்பேரிசன் போடுங்க. ஸோ அதனால அது எப்படின்னா, என்னோட மைண்ட் செட் பேசிக்காக எப்படி இருந்ததுன்னா, எனக்கு வரும் அப்படின்ற மைண்ட் செட்.
எனக்கு கம்பேரிசன் கிடையாது. எல்லாருமே ஜெயிக்கணும் எங்க லைஃப்லன்றது என் பாயிண்ட். நான் தான் எனக்கு முன்னாடி ஆஃப் கேமரால சொல்லியிருந்தேன்ல, சரி எல்லாருமே வின் பண்ணோம். அது ஆக்சுவலா உடனே ஆப்போனன்ட் வின் பண்ணணும்னு கேட்காதீங்க. தெரியும் நீங்க இல்ல நான் அப்படி அப்படி கேட்கல. இல்ல பட் அப்படி கேட்கல. இப்ப எல்லாருமே வின் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஆமா. அது வந்து அப்படிதான் இருக்க போகுது. என்னதான் எவ்வளவு பேர் வின் பண்ணாலும் அது எப்படி அந்த ஒரு வின்னர்னா ஒரு வின்னர் தான். கரெக்ட். அந்த ஒரு டிராஃபி ஒரு டீமுக்கு தான் போக போகுது. True. எப்படி எல்லாருமே வின் பண்ண முடியுன்ற உங்களோட இந்த லைஃப் பிலாசபியை நான் இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக கேட்கறேன். கரெக்ட். லைஃப் பிலாசபி இந்த விஷயத்துல எனக்கு எப்படின்னா, இவன் வந்து பேடா பண்ணினா நான் நினைக்க மாட்டேன். எனக்கு வரும்போது நான் நல்லா பண்ணுன்றது நான் நினைப்பேன். சரி. அது வந்து எனக்கு தெரியல. நான் பீப்புள் மைட் திங்க் என்ன வேணா யோசிக்கணும். பட் ஆனால் நான் எனக்கு கிடைக்கிற சான்ஸ்ல நான் எப்படி பெஸ்ட்டாக பண்ணுவேன்றது எனக்கு தாட். ஓகே. எனக்கு இவன் ஆடி இவன் இப்படி ஆடணுன்றது எனக்கு கிடையாது. சரி, அவன் வந்து இப்போ பேடாக பண்ணி அதை நான் என்ஜாய் பண்ணுற அளவுக்கு எனக்கு அந்த மைண்ட் செட்டே கிடையாது. எதுக்கு நான் அதை என்ஜாய் பண்ணணும்னு எனக்கு புரியல. அவன் நல்லா பண்ணி அவன் லைஃப் ஹாப்பியாக இருக்கணுன்றது என் தாட். அது ஐ ஃபீல் தட் ஐம் கைண்ட் ஆஃப் சைல்டுஹுட்லேருந்து ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக யோசிச்சதுனால ஐ ஃபீல் தட் அந்த மைண்ட் செட்லாம் எனக்கு வந்துடுச்சு. அதனால வந்து ஐ அக்செப்டட் எவ்ரி திங் தட் ஹேப்பன் இன் மை லைஃப். ஸோ இப்போ நான் ஆடலைன்னா தேர் இஸ் அ ரீசன் பிஹைண்ட் மீ நாட் பிளேயிங். அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணலான்றது தானே தவிர இப்போ ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட்லாம் புரியுது. இப்போ ஆப்போனன்ட் வின் பண்ணக்கூடாது, நம்ம தான் வின் பண்ணணும். அந்த கேமில் உள்ள வந்து வேற உள்ள வந்து ஐ ஹேவ் தட் ஐ வாண்ட் டு வின் தான் இருக்கு. நான் வேணா இன்ஃபேக்ட் இப்போ நான் அதை பேசுறதுக்கும் நான் ரியாக்ட் பண்ணதுக்கும் சம்மந்தமே இல்லை. நான் இன்ஃபேக்ட் கண்ணாப்பின்னு கத்தினேன் விக்கெட் எடுக்கும்போது. அதுதான் இப்போ நான் என் மைண்ட்ல ஓடுறதெல்லாம் இந்த ராக்கிக்கு அந்த ராக்கிக்கு என்ன சம்பந்தம் நான் யோசிச்சுட்டே தான் உங்களை பார்த்துட்டு இருந்தேன் உடனே. பிகாஸ் அந்த ஒரு பர்டிகுலர் விக்கெட் 3 4 போயிடுச்சு. 3 பவுண்டரி போயிட்டு இவர் லெக்ல ஆட பாக்குறாரு. உங்களோட மிஸ்ட்ரி பால் வந்து எந்த பக்கெட் ஆனாதுன்னு அவர் கெஸ் பண்ணல. அது எட்ஜ் ஆயிருச்சு. எனக்கு இன்னொரு பவுண்டரி போயிருந்தா அந்த டென்ஷன் இருந்துச்சா, இன்னொரு பவுண்டரி போயிடக்கூடாதுன்ற ப்ரெஷர் வேற. அந்த விக்கெட்டோட செலிப்ரேஷன் அவ்வளோ ஆக்ரோஷமா ராக்கி பாய்னா அந்த உண்மையான ராக்கி பாய்னா அப்ப பார்த்தேன். எனக்கு அங்கே ஜெயிக்கணும்னு இருந்தது. அந்த டைம்ல இந்த ஃபிலாசபி வராது. வெளில இருக்கும்போது உடனே மாறிடுவேன் இமீடியட்டா. ஸோ கேமை நான் வின் பண்ணணும்னு பார்ப்பேன். ஆனால் வெளில வந்து எல்லாருமே நல்லா இருக்கட்டும்ன்ற ஆங்கிள் நான் இருப்பேன். ஸோ எனக்கு வந்து எப்படின்னா அது மூமெண்ட்ரியாக ஒரு ரியாக்ஷன் வந்துடுச்சு. எனக்கு மெசேஜ் மேலே மெசேஜ், நீ ஓஷோ பேசுகிற ஸ்பிரிச்சுவல்ன்ற இப்படி கத்தின்னு இருக்க. எனக்கு இன்ஃபேக்ட் அவங்க ஃப்ரெண்டு எனக்கு வந்து நான் நிறைய இன்ட்ராக்ஷன் இருந்தது இந்த ரோட்லாம். பிகாஸ் ஐ லைக் ஆல் ஆஃப் தெம். ஆனால் அந்த மூமெண்ட் நான் அது ப்ரெஷர் நான் யூ ஹேவ் டு லிவ் தட் மூமெண்ட். அதனால அதை விட்டேன்னா அது நான் திட்டுறானுங்க. அவனத்தெல்லாம் திட்டுறான். ஸ்பிரிச்சுவல் குட் பண்ணி இப்படி கத்தின்னு இருக்க, நீ கொச்சி அதை மச்சி விட்டுரு. அது அந்த மூமெண்ட். பட் ஐ ஃபீல் இட்ஸ் ஆல் அ பார்ட் ஆஃப் த கேம். I want to win the game, but outside my perspectives are totally different. Totally different. Man, life is philosophies எல்லாமே different. I look at life differently. The rest of the people நான் நினைக்கிறேன் ஓரளவுக்கு சொல்றேன். TNPL வந்து வெளிலேருந்து பார்க்கலாம் சொல்றாங்க. It's just not easy. There's a high pressure environment and lot of international cricketers எப்படி இருக்காங்கன்னு பாக்குறீங்க நீங்க ஸ்கிரீன்ல. ஆர்எஷன் வரும்லாம். அவங்களோட இன்னொரு ஒரு பெரிய முகத்தை கிரவுண்ட் சின்னது, காத்து ஒரு பக்கம் அடிக்கிறது, ஒயிட் பால் ஹார்டா இருக்கு. நீங்க எங்க போட்டாலும் அடிக்கிறாங்க. இப்போ இங்கெல்லாம் போடுறது நானும் யோசிச்சேன், டேய் எங்க போட்டாலும் அடிக்கிறீங்கன்னா எங்கடா அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணி சார் இப்படி போடலாம், யாக்கர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம், இது ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மை அப்பா வாஸ் வெரி இன்ஸ்ட்ருமெண்டல் இன் தட். பிகாஸ் ஹி யூஸ்ட் டு மெசேஜ் மீ ஆல்மோஸ்ட் எவ்ரி சிங்கிள் டைம். சொன்னாரு என்கிட்ட நடுவில் மெசேஜ் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு குட் லென்த் பால் போட்டா நீ அவ்வளவுதான் நான் சொன்னேன். ரொம்ப திட்டுவாரு. அதாவது ஷார்ட் பாலா போட்டான், ஒரே ஒரு குட் லென்த் போட்டான் 4 போயிடுச்சு பாலா அப்படின்னாரு என்கிட்ட. அப்ப நீங்க அங்க ஆடிட்டு இருக்கும்போது நான் அப்பதான் திட்டுவாரு. நல்ல விதத்துல தான் நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா பிடிச்சி ஏறி விடுவாரு. நான் ஒரு பால் நான் மேல கீழே நான் போட்டேன் அப்படின்னா மத்தவங்களோட டீம்ல கூட என்ன திட்ட மாட்டாங்க. சரி பரவாயில்ல அப்படின்றாங்க. இவரு பிடிச்சி ஏறி விடுவாரு. என்னடா போடுற இந்த மாதிரி ஆடினா கிரிக்கெட்டை விட்டுரு ஊன்னுவாரு. நான் சொன்னேன், நீ விட்டுருவோம் பையனை, அவனுக்கு வராது கிரிக்கெட், நீ கொஞ்சம் ஜாலியா இரு, நீ என்ன ப்ரெஷர் ஆகாத. பட் ஹீ இஸ் லைக் தட். அவர் எப்படின்னா இஸ் வெரி சிஸ்டமேட்டிக் பர்சன்ல அவரு. ஆமா, எனக்கு ஆப்போசிட் நல்ல மனுஷன் அவரு. பட் இல்ல நான் ஒரு ஷூட்னு எடுத்துட்டோம்னா எப்போ ஒரு 11:30 ஷூட் நான் சொன்னா 11:25க்கு முன்னாடியே ரெடி ஆயிருவாரு. ஒரு நாள் லேட் பண்ணது கிடையாது. அவரே பண்றாரு. அவ்வளவு சின்சியர். 2 சைடு பேசிடுவாரு 5 நிமிஷம் லேட் பண்ணா. அதனால அந்த மாதிரி ஒரு பர்சன் அவரு வந்து நான் இந்த தடவை தான் கொஞ்சம் திட்டல. அதுவும் ஒரே ஒரு பால் மேல போட்டு ஒருத்தவங்க 4 கொடுத்துருவேன். அந்த 3 4 கொடுப்பேன் இந்த இருக்கு. அப்போ வந்து என்னடா போடுற ஆடியோ மெசேஜ் 20 ஆடியோ மெசேஜ் மேட்ச் முடிச்சுட்டு யாரதான் பாக்குறது பார்த்தா என்னடா போடுற ராக்கி படிச்சு அதாவது நீங்க கிரவுண்ட்ல ஆடிட்டு இருக்கீங்க, இவர் லைவ்ல நீங்க பாத்துட்டு ஆடியோ மெசேஜ் போட்டுருக்காரு, நீங்க முடிச்சுட்டு வந்து எல்லாத்தையும் கேட்பீங்கன்னு நினைச்சிட்டு முடிச்சுட்டு வந்து கேட்பேன். என்னோட கேப்டன் கூட கேள்வி கூட பரவாயில்லடாமா வந்து பிடிச்சி ஏறி விடுவார். நான் சொன்னேன், உடே உன் பையனுக்கு இதாக வரும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அருண் கார்த்திக் தமிழ்நாடுல வந்து ஒரு மிக முக்கியமான நல்ல பிளேயர்ஸ்ல ஒருவர். அப்படிப்பட்ட ஒரு பிளேயர் உங்க மேல நம்பிக்கை வச்சிருக்காரு. அதுக்கு அடுத்து ரவிச்சந்திரன் அஸ்வின் உங்க மேல ஒரு பெரிய நம்பிக்கை வச்சிருக்காரு. ரீசெண்ட் டைம்ஸ்ல ஹி ஹஸ் அப்ரிஷியேட்டட் யூ, சூப்பரா போட்டிருக்கீங்க ராக்கி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்து வந்தோம் அப்படின்னா MS தோனி, மகேந்திர சிங் தோனி, சென்னை சூப்பர் கிங்ஸ் அவங்க கூட வந்து கேம்ப்ல ஒரு 3 இயர்ஸ்ல 2022, 2023 and 2024 3 வருஷம்
அந்த 3 வருஷத்துல மிகப்பெரிய முக்கியமான விஷயம் எப்போ எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பி ஆக்சுவலி ஹானஸ்ட்லி டு சே ஐம் வெரி Thank ஹாப்பி தட் யூ ஒர்க் வித் சென்னை சூப்பர் கிங்ஸ். பட் எங்க எனக்கு ரொம்ப காண்டுன்னா உங்களோட 3 வருஷம் பர்த்டேவை நீங்க தோனி கேக் வெட்டி கொண்டாடிருக்கீங்க. அதுதான் கொஞ்சம் கடுப்பா இருக்குது. என்னன்னா வந்து கரெக்டா உங்களோட பர்த்டே அப்படியே அது ஐபிஎல் போவாராம், நெட் பவுலரா இருப்பாராம். அதே டைம்ல தான் இவருக்கு பர்த்டே வருஷம் வருஷம் வருமா? ஏன் வருஷம் வருஷம் வேற மாசத்துல கொண்டாடுங்க. அது எதுக்கு உங்க பர்த்டே வருஷம் வருஷம் அதே மாசத்துல வருது? அதுவும் தோனி வந்து கேக் வெட்டுறாரு. ஸோ யூ வெரி பிளெஸ்ட் ஐ கேன் சே தட் யூ அந்த மாதிரி ஒரு லெஜெண்ட் கூட ஹானஸ்டி டு சே தட் வாஸ் வெரி ஜோக் சும்மா சொன்னேன். பட் ஹானஸ்டி டு சே யூ ஆர் வெரி வெரி பிளெஸ்ட் ஐ கேன் சே தட் ஆமா மார்ச் 7th ஆனா 7 எனக்கு இந்த இதெல்லாம் பிடிக்கும். இந்த டெஸ்டினி இந்த இதெல்லாம் 7th வந்து நான் பண்ணேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் இன்ட்ராக்ஷன் அவர்கிட்ட பேசும்போது சார் யூஆர் கிரேட் சார் பட் நானும் மார்ச் 7 நம்மள செல்ஃப் அடிச்சினேன் ரைட்டா நானும் மார்ச் 7 நானும் 7ன்றது ஒரு நம்பர் வந்து அவருக்கு பிடிச்சது. இது என்னவோ ஸோ அந்த இன்ட்ராக்ஷன் நல்லா இருந்தது. கிரிக்கெட் தவிர நிறைய இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து அவரோட வந்து நான் வேற ஆங்கிள்ஸ்லாம் பேசியிருந்தேன். வேற எதுவும் அம்மாவோட விஷயம் நிறைய விஷயம் நடந்தது. மூவிஸ் என்னென்னவோ பேசியிருந்தோம். அப்போ 7th இட் ஹேப்பன் டு பி மை பர்த்டே அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேவே. அதனால என்ன ஆயிடுச்சு சரி ஒரு கொண்டாடலாம் இந்த பையனுக்கு ஒரு நல்ல ஒரு இது கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஓகே கம் இட்ஸ் ராக்கிஸ் பர்த்டே அப்படின்றது தான் அது ஸ்டார்ட் ஆச்சு. அவர் சொல்லி நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன் என் பர்த்டேன்னு. அவருக்கு எப்படி தெரியும்? நான் தான் சொன்னேன். அப்புறம் கேக்லாம் வெட்டி எல்லாரும் பயங்கரமாக பண்ணி அன்னைக்கு அப்புறம் ஸ்லோவாக அவருக்கு போலிங்லாம் நல்லா போட ஆரம்பிச்சேன். நெட்ஸில் போட்டு டெவலப்ட் இன்டு அ வெரி கிரேட் திங். அன்பிலீவபிள் எக்ஸ்பீரியன்ஸ். அடுத்த வருஷமும் திருப்பியும் வந்து அதான் இதெல்லாம் டெஸ்டினி தானேண்ணா. ஆக்சுவலாக 7th அன்னைக்கு ப்ராக்டிஸ் இல்லைண்ணா. ஆனால் வந்து 8th ப்ராக்டிஸ் இருந்தது. அது என்ன பண்ணாங்க இப்போ 8th இல்லாத 7th ப்ராக்டிஸ் வச்சுட்டாங்க. ஆக்சுவலாக அது ஏதோ மாறுற மாதிரி இருந்தது டேட்ஸ். 7th இருந்தாங்க. அப்புறம் என்ன கலாய்ச்சாங்க. அதுதான் ராக்கி இன்னைக்கு முடிச்சுட்டு நான் கிளம்புறேன் அப்படின்ட்டேன். பட் நான் திருப்பி என் பர்த்டே திருப்பி அவர் வந்தார். திருப்பி இதே நடந்தது. நான் 3 வருஷம் நான் நினைக்கவே இல்லை. நான் எதுவுமே நினைக்கலண்ணா. நான் வந்து இதெல்லாம் நடக்கும்னு நான் நினைக்க மாட்டேன். என்ன வேணா நடக்கட்டும் லைஃப்ல அப்படின்றது தான் இருப்பேன். பட் அந்த மாதிரி நடந்துச்சு. அதுல நிறைய பேர் அப்செட் ஆயிட்டாங்க. நான் சொல்றேன் திருப்பி எல்லாருக்கும் நடக்கணும் தான் எனக்கு ஆசை. With respect to all your works என்னதான் இருந்தாலும் still again you are not part of the main team. You are a net bowler for CSK. அந்த ஒரு இடத்துல ஒரு நெட் பவுலர் எவ்வளவு பேர் இருப்பீங்க. டீம் பிளேயர்ஸ் இருக்காங்க, டீம் மேனேஜ்மெண்ட் இருக்காங்க. எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு அந்த ஒரு 2 மாசத்துக்குள்ள உங்க பர்த்டே வருது. அதுல தோனி கூட நீங்க செலிப்ரேட் பண்றீங்க. அவருக்கு நெட் பவுலிங் போட்டு முடிக்கிறீங்க. முடிச்சுட்டு வந்த உடனே பர்த்டேக்கு கேக் வெட்டுறீங்கன்றதெல்லாம் வந்து it's a pure luck or whatever we can say. Destiny. அம்மாவோட தான் இருக்கட்டும். எனக்கு தெரியல 2024ல என்ன நடந்துச்சுன்னா அதே திரும்பி பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணி வேற யாரோட பர்த்டே வந்தது. அவர் அங்கே வந்து மறுபடியும் உன் பர்த்டேவா அப்படின்னாரு. இல்லைங்க கிடையாது தலைவா, நீ பண்ணதே பெரிய விஷயம் அந்த மாதிரி சொன்னேன். பட் ஆனால் இட் வாஸ் somebody else's birthday. பட் எல்லாரோட பர்த்டே கொண்டாடினாங்க. பட் ஆனால் எனக்கு 3 இயர்ஸா நடந்ததுனால பேக் டு பேக் நடந்ததுனால இட் ஜஸ்ட் வென்ட் ஓவர் போர்ட் நினைக்கிறேன். டக்குன்னு அந்த வீடியோலாம் பயங்கரமா போயிடுச்சு. அதெல்லாம் பிளெஸிங் தானா. தோனி அவரே வந்து ரொம்ப பிலாசபிக்கலான பர்சன். அவர் பேசுற வேர்ட்ஸ் சும்மா ஏனா தோனாலாம் பேச மாட்டாரு. வாட் எவர் ஹி ஸ்பீக்ஸ் கால்குலேட்டிவா தான் பேசுவார். அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு பர்சன். நீங்களும் பிலாசபிக்கலா நிறைய பேசுறீங்க. ஸோ யூ ஃபாலோ ஓஷோ. எத்தனை வருஷம் ஓஷோ? சைல்ட்ஹுட்ல இருந்தே ஓஷோ இந்த பிலாசபிக்கலா நீங்க வந்து அவங்கள இது பண்றீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுடைய பிலாசபிக்கல் கம்யூனிகேஷன் கான்வர்சேஷன்ஸ் ஏதாவது நடந்திருக்குதா உங்களுக்குள்ள? வாட் டு யூ போத் ஸ்பீக்? எப்போ பேசுவீங்க? நெட் பவுலிங் போட்டு முடிச்சுட்டு பேச வாய்ப்பு எப்போ கிடைக்கும் உங்களுக்கு? அவர் எங்கேயாவது கிடைச்சிடும். நான் எங்கேயாவது அவரோட பம்ப் என்ன ஆகுதுன்றது நான் லிஃப்ட்ல மீட் பண்ணேன். அப்புறம் கீழே பேசியிருந்தேன். பஸ்ல ஒரு தடவை பக்கத்தில் உட்காந்துருந்தேன். ஸோ இங்கே அவர் உட்காரும்போது நான் இங்கே உட்காந்துருந்தேன். அவர் லாஸ்ட் சீட்ல உட்காருவாரு. லாஸ்ட் சீட்ல நான் இங்கே உட்காந்துருந்தேன். அது பக்கத்துலேயே உட்காந்துருந்தேன். அன்னைக்கு வந்து எப்படின்னா அகேன் வந்து பாம்பேல ஏர்போர்ட்ல இறங்கும்போது ஐ வாஸ் சப்போஸ் டு கோ இந்த அதர் பஸ். பட் இவர் என்ன சொன்னா இந்த பஸ்ல போயிடு அப்படின்னு. இந்த பஸ்ல போகும்போது அந்த இடம் தான் ஃப்ரீயா இருந்ததுன்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்துருந்தேன். அப்போ வந்து டாட்டூஸ் பத்தி பேசியிருந்தோம். ஜென்ரலா அவர் வந்து நான் நீடில்ஸ்லாம் எனக்கு இது வேணாம் என்ன இடம் வரதா இருக்கா இல்லையா அந்த மாதிரிலாம் கேட்டிருந்தாரு. ஸோ தென் அப்புறம் நான் சொன்னேன் டெஸ்டினி, இந்த ஜோடியாக் சயின்ஸ், இந்த அஸ்ட்ராலஜி இதெல்லாம் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. அப்படியே அவர் வெறுமா கேட்டுட்டாரு தவிர அவர் ரொம்ப எதுவும் சொல்ல என்கிட்ட. பட் he was just ஒரு மாதிரி இன்ட்ரீகிங்காக ஒரு மாதிரி பார்த்தாரு. என்ன ஏதோ வளரின்னு இருக்கான். நான் கொஞ்சம் எப்படியுமே அப்போதான் வளர நீங்களும் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிலிங்க இந்த டோர் நம்பர்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது. எல்லாமே ஒரு பேட்டர்ன். என்ன டோர் நம்பர்ஸ்? இப்போ எந்த ரூம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றது எல்லாமே ஐ ஃபீல் தட் இட்ஸ் கைண்ட் ஆஃப் பிளேயர்ஸ் தங்குற ஹோட்டல், பிளேயர்ஸ் தங்குற நான் சும்மா பார்ப்பேன். நான் ஜாலியாக அதெல்லாம் பார்த்து அவர்கிட்ட இந்த மாதிரி பேசும்போது ஜோக் அவருக்கு ஐ ஃபீல் தட் ஹி வாஸ் வெரி ஹியூமரஸ். நிறைய ஜோக்லாம் அடிப்பார். என்ன வச்சுன்னு நிறைய ஜோக் அடிப்பார். அந்த சஞ்சய் தத்தோட மூவி ஏதோ ராக்கின்னு தெரியுமா உன் பேர் தான் அப்படி அந்த மாதிரி எல்லாமே எதுக்கு இதெல்லாம் நடந்ததுன்னு கூட தெரியாது. பட் the interactions outside of cricket there was a lot. And also cricket angle வந்து என்கிட்ட கேட்டாரு இந்த மாதிரி உண்மையா சொல்லு என்ன பால்னா நீ போடுறேன்னு. எனக்கே தெரியாது. நீ என்ன வந்து ஃபீல் ஆகுறேன்னு நினச்சிக்காத தலைவா, எனக்கே தெரியாது. மிஸ்ட்ரிலாம் உண்மையான மிஸ்ட்ரிலாம் இருக்காங்க. நான் வந்து இந்த கேரம் பால் வண்டி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். அது வேற மாதிரி ஒரு கிரிப்ல நான் போடுறேன் அப்படின்னு. அவரு அப்புறம் என்ன பண்ணாரு, இங்க வா நீ என்னெல்லாம் போடுற தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாலை வச்சு நான் அவர் கை காமிக்கிறேன். நீ இந்த பால் போடுற அந்த பால் போடுற அப்படின்னு சொல்லிட்டு தட் வாஸ் அன்பிலீவபிளா இருந்தது.
அண்ட் இதை வந்து அவர் என்ன சொன்னார்னா, கட்டு கொடுக்காத, இது வந்து டெக்னிக்கலாக சொல்கிறேன், இங்கே போடாத, நீ என்ன வேணா போடு, என்ன வேரியேஷன் வேணா போடு, ஆனால் அங்கே போடு, இது அந்த மேலேயும் போடாத, இது போட, இதெல்லாம் எனக்கு இந்த மாதிரி வந்து லைன் சொல்றேன், லெங்த் அண்ட் லைன் லென்த் அண்ட் லைன். அந்த மாதிரி இன்புட்ஸ் என்கிட்ட கொடுத்துட்டு லாஸ்ட் இயர் வந்து மீட் பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா, ராக்கி உன்னோட ஸ்பீட் பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆயிருக்கு, இட்ஸ் வெரி குட், ஐ ஜஸ்ட் வாண்ட் யூ டு கான்சென்ட்ரேட் ஆன் தட், ஏன்னா ஸ்பீட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஹியர் அப்படின்னு அவர் என்கிட்ட சொன்னார். அதை பிடிச்சிட்டு தான் அங்கேருந்து ஆர்எஸ்என் கிட்ட போகும்போது தான் அவரும் ஸ்பீட் இம்பார்ட்டன்ட்னு சொன்னார். ஸோ லெஜெண்ட்ஸ் இன் கிரிக்கெட் வந்து ஸ்பீட் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், லெங்த் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு சொல்லி வித்து கொடுக்கக்கூடாது, இதெல்லாம் இருந்தது. எல்லா வேரியேஷன் கூட இருக்கலாம், நான் எல்லா வேரியேஷனும் போடவே இல்லை. இந்த வருஷம் வந்து ஆக்சுவலாக நான் ரொம்ப 1 or 2 balls தான் நான் போட்டேனே தவிர, எது தேவையோ அது போட்டால் போதும், அங்கே போட்டு நீ எல்லாம் இருக்கு இதெல்லாம் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது, அந்த இடத்துல போடுன்றதை 2 பேரும் சொன்னாங்க. அதில் தோனி அவர் வந்து என்கிட்ட சொன்னது நிறையா, இந்த மாதிரி போடு, இந்த மாதிரி பண்ணு அப்படின்றது. இதெல்லாம் கிரிக்கெட்டிங் ட்விக்ஸ், பட் ஜென்ரல் ஹியூமர் அப்படிலாம் சொல்லியிருந்தார். அப்புறம் எங்கள் அம்மாவோட விஷயம்லாம் நிறைய இருந்தது. ஐ வாஸ் டெல்லிங் ஹிம் ஆல் தட் ஹி லுக்ட் அட் இட் இன் அ டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ். அங்கே தான் அந்த ஃபிலாசாபிக்கல், ஐ மீன் இந்த ஃபிலசாபிக்கலாக போச்சு. அம்மா ஹேட் கேன்சர். ஸோ அந்த டைமில் வந்து இது நான் சொல்லியிருக்கேன் இன்டர்வியூவில், பட் ஹி வாஸ் டெல்லிங் மீ லாஸ்ட் ஸ்டேஜஸில் இருக்கும்போது இதெல்லாமே நம்ம கண்ட்ரோலில் இருக்குன்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்டார் என்கிட்ட. இல்லை சார் அப்படின்னு. அப்புறம் எதுக்கு கவலைப்படுற அப்படின்னாரு. இந்த பாடி இதான் கண்ட்ரோலில் கிடையாது, என்ன நடக்கிறதோ நடக்கும் அப்படின்ற ஆங்கிளில் அவர் போனது வந்து இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஸ்பிரிச்சுவல். அஃப்கோர்ஸ் எல்லாரும் சொல்லுவாங்க, பட் நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுன்றது ஒன்று இருக்குது, நம்மளோட அம்மான்ற ஆங்கிள் இருக்குது, நிறைய இருக்குது. பட் இதை சொன்ன விதமே அந்த டைமில் ஒரு நல்ல ஆங்கிளில் சொன்னார். சரி இது முடிஞ்சுது, அப்புறம் எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க, முடிச்சுட்டு நெக்ஸ்ட் இயர் திருப்பி நெட் பவுலிங் போகிறேன், ஃபர்ஸ்ட் டே மீட் பண்ணுறேன், ஹாய் லுக் ஹூஸ் இயர் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சாரு. கட்டி பிடிச்சிட்டு ஹலோ சார், ஹவ் யூ சார் அப்படின்னா, ஹவுஸ் யர் மம் அப்படின்னாரு. இந்த டாபிக் வருது, ஃபர்ஸ்ட் டே பார்க்கும்போது எப்படி இருக்காங்க அப்படிங்க, நம்ம மதர் பாஸ் டேவே அப்படின்னு சொல்கிறான். இப்போ அந்த ரியாக்ஷன் தான் எனக்கு பிடிச்சிது. ஸோ அங்கே தான் இந்த ஆங்கிள்ஸ் இருக்காங்க, அந்த ஷோ பெரிய பெரிய ஹீஸ் இன் அ பெட்டர் பிளேஸ் நவ் ராக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு கட்டி பிடிச்சா எஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போயிட்டேன். நானும் போயிட்டு நான் போலிங் போடும்போது அன்னைக்கு சார் ஐ எம் கோன் டு ஷேர் வித் ராக்கி அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவரும் ஷேர் பண்ணி போலிங் போட்டோம். ஒரே பால், அவருக்கு என்ன வேணால் கிடைக்கும், பட் என்னோட வந்து ஐ ஷேர் வித் ராக்கின்னு. அதெல்லாம் இந்த ஜெஸ்டர்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிது அவர் பண்ணது. இவ்வளோ ஸ்வீட்டாக வந்து நம்ம கிட்ட சொல்கிறாரு, நம்ம அந்த மாதிரி பண்ணியிருந்தோம், அதை சொன்னாரா, அவரோட போலிங் ஷேர் பண்ணி அவரோட போட்டு அந்த வீடியோ இருக்குது. ஸோ நிறையா இந்த மாதிரி எனக்கு ஒரு பியூட்டிஃபுல் மூமெண்ட்ஸாக நான் பார்க்குறேன். இப்படி வந்துடணும், இப்படி பண்ணிடணும்னு இல்லாத இந்த ஒரு இன்ட்ராக்ஷன் எவ்வளோ பேருக்கு கிடைக்கும். ஐ வாண்ட் லாட் ஆஃப் பீப்புள் டு கெட் இன்ட்ராக்ஷன்ஸ் வித் ஹிம் பிகாஸ் இஸ் அ லெஜெண்ட். இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் ஐ ஹோப் த பீப்புள் கெட் இட் பிகாஸ் லாட் ஆஃப் பீப்புள் மெசேஜ் மீ, என்ன உனக்கு இந்த மாதிரி என்ன விட்றா, நான் அந்த மாதிரி ஆங்கிள்லேயே யோசிக்கலடா, உனக்கு தான்டா கிடைக்கணும் தான்டா இருக்கேன் அப்படின்றது தான் நான் யோசிக்கிறேன். I want people to get it. I want people to interact with the legends and get all that. So I'm like that. About Dhoni, one last thing I will ask in this interview. என்ன டேக்அவே, லைக் what is the biggest takeaway that you took from, because நீங்களே ஒரு philosophical person, நீங்களே ரொம்ப மெச்சூர்டான ஒரு ரொம்ப குட் அட் ஹேண்ட்லிங் திங்ஸ், எதுவாக இருந்தாலும் சிச்சுவேஷன் அடுத்தடுத்து நெக்ஸ்ட் ஓகே ப்ராக்டிக்கலாக பார்க்குற ஒரு பர்சன், பட் ஸ்டில் அவரை மாதிரி ஒரு ஆள்கிட்ட வந்து நீங்கள் என்ன இஸ் தேர் எனிதிங்? இந்த சைலன்ஸ் வந்து இருக்கிறது என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, ஐ திங்க் யூல் ஹாவ் அ லாட் ஆஃப் எனர்ஜி வித்தின்னு தோணும் எனக்கு. நிறைய பேசுறதோட நல்லா ஜோக் வச்சு அதை பேசினே இருப்பேன். அந்த சைலன்ஸில் வந்து மேக்கிங் மூவ்ஸ் இன்னும் பெட்டராக இருக்கும்னு தோணும் எனக்கு. டெசிஷன்ஸ் இன்னும் கிளியராக எடுக்கலாம்னு தோணும். எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டு அப்புறம் நம்ம எடுக்கணும்ல, நம்ம எனர்ஜி இதில் வேஸ்ட் பண்ணாத, அதை கன்சியூம் பண்ணி நம்ம வெயிட் பண்ணுறோம். பேஷன்ஸ் அண்ட் சைலன்ஸ் இஸ் ஆக்சுவலி குட். என்ன பண்ணலாம், எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணலாம். ஏன்னா ஒரு ஜீனியஸ், ஹீ நோஸ் வாட்ஸ் ஹேப்னிங். அதுக்கப்புறம் ஒரு டெசிஷன் எடுக்கிறார்ல, அது இன்வேரியபிளி கரெக்டாக தானே போகிறது. சரி 2-3 தடவை போனால் கூட அட்லீஸ்ட் 8 out of 10 times வந்து வின் பண்ணுறாருல. எப்படி வின் பண்ணுறாருன்னா பிகாஸ் ஆஃப் சைலன்ஸ் தோணும். வருண் சக்கரவர்த்தி பத்தி சொன்னீங்க. ஸோ வருண் சக்கரவர்த்தியோட ஏதாவது கான்வர்சேஷன் நடந்திருக்குதா? பிகாஸ் ஹி இஸ் உங்களுடைய ஃபேவரட் சுனில் நரேன் ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர். வருண் சக்கரவர்த்தி இஸ் a mystery spinner. You are also yourself a mystery spinner. அவங்க ஒரிஜினல் மிஸ்ட்ரி யூ ஆர். எனக்கே தெரியல. இல்ல உங்களோட பவுலிங் ஆக்ஷன் எல்லாமே பார்க்கும்போது மிஸ்ட்ரி ஸ்பின்னர்ன்றதை நாங்க எல்லாரும் ஒத்துக்கிறோம். அதனால வந்து நீங்க அதில் சந்தேகப்பட வேண்டாம். ஸோ அப்படி ஒரு இருக்கும்போது உங்களுக்குள்ள கான்வர்சேஷன் அபவுட் கிரிக்கெட் எப்படி இருக்கும், நடந்திருக்கா? அவரும் 3 வருஷம் ஐ மீன் திண்டுக்கல் டிராகன்ஸ் ஒரே டீம், 2 வருஷம் மதுரை பேந்தர்ஸ் ஒரே டீம், 3 years என்ன பர்சனலாகவும் தெரியும். அவரும் ரொம்ப கொஞ்சம் சைலண்டாக பேச மாதிரி என்கிட்ட. ஆனால் நிறைய நாங்கள் பேசுவோம், வேற ஆங்கிள்ஸ், ஃபிலோசாபிக்கல் ஆங்கிள்ஸ். சாரி டு இன்டரப்ட், பட் 2 பேருக்குமே சிமிலர் கரியர் இருக்குல்ல கிட்டத்தட்ட. ஆமா, அவர் இஸ் அவே ஃப்ரம் கிரிக்கெட். தி கிராஃப் இஸ் ஜஸ்ட் வேற மாதிரி. எங்கேயோ போயிட்டு ரொம்ப வருஷம் கழிச்சு வராரு, அவரு கலக்கிட்டாரு. அவரு ஒரு இன்ஸ்பிரேஷனாக தான் நான் பார்க்குறேன். பட் ஹானஸ்ட்லி வந்து அவர் எப்படி வந்தார்னு எனக்கு அவரோட கதையே ஒன்றுமே புரியல. பட் இஸ் பின் கிரேட். அண்ட் இந்தியாலாம் இவ்வளோ 27 runs ஃபர்ஸ்ட்லாம் கொடுத்துட்டு எப்படின்னா திருப்பி கம்பேக் இஸ் ஜஸ்ட் அன்பிலீவபிள். ஸோ ஹி வாஸ் கிரேட். அவர்கிட்ட கான்வர்சேஷன்ஸ் வந்து என்கிட்ட ஒரு தடவை ரன் கொடுத்துட்டான் மதுரை பேந்தர்ஸில். அப்போ வந்து இல்லை நீ கவலைப்படாத, வந்து சொன்னார் என்கிட்ட, நீங்கள் எதுவும் கவலைப்படாத, டெஃபினட்டாக நீ நல்லா தான் போட்டுருக்க, நீ அதை பற்றி வரி பண்ணாதன்னு ஃபர்ஸ்ட் ஆள் வந்து சொன்னது அவர் தான்.
ஃபஸ்ட்டு ஒரு 10 ரன்ஸோ 11 ரன்ஸோ கொடுப்பேன். பட் வந்து நான் மைண்டேன் கொடுத்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. வந்து ஃபஸ்ட்டு டே எனக்கு இந்த மாதிரிலாம் ஆயிருக்கு. அப்போ தான் ஐபிஎல்லாம் அப்படியாச்சு. கவலைப்படாத சூப்பராக போடு அப்படின்னு சொன்னது ஒரு எனக்கு அந்த மெமரி எனக்கு இருக்குது. ஸோ அந்த டக்குன்னு அந்த மூமெண்ட்டில் ஒருத்தன் நம்மளை ஹெல்ப் பண்ணும்போது அது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அவ்வளோ பெரிய கிரேட்டு பட் இஸ் கம்மிங் அண்ட் டெல்லிங் மீ அப்படின்றது ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி அபவுட் இட். இன்ட்ராக்ஷன்ஸ் ஃபிலோசாஃபிக்கல் தான். ஓ உங்கள மாதிரியே அவர். அவர் ஓ ஓ ஓ. அந்த ஜோனில் இருக்கிறவங்க எல்லாம் ஒரு மாதிரியாக தான் இருப்பாங்க. எப்படின்னா நீங்க வந்து ஹேண்டில் பண்ணலாம் பெட்டரா. நீங்க உங்களை மாதிரி அந்த பிலாசாபிக்கலா இருக்கிற பீப்புள் நீங்க தேடி போறீங்களா, இல்ல அவங்களும் உங்களை தேடி வராங்களா, இல்ல அதுவும் இந்த மாதிரி அதுவும் அமையுதா? ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறதுன்னு நினைக்கிறேன். அட்ராக்ட் ஆகுதா மேபி அட்ராக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். மேபி நான் அந்த மாதிரி யோசிக்கிறதுனால அந்த பீப்புள் தான் என்கிட்ட வந்து பேசுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். மேபி இருக்கலாம் லைக் மைண்டட் பீப்புள். பட் தெர் இஸ் அ பேட்டர்ன், தெர் இஸ் அ டெஸ்டினி டு ஆல் திஸ் பீப்புள் இன்ட்ராக்டிங் வித் யூ அண்ட் ஆல் தட். ஐ ஃபீல் லைக் அதனால் இட் ஹெல்ப்ஸ் யூ இன் கிரிக்கெட்னா. இட் ரியலி ஹெல்ப்ஸ் யூ இன் கிரிக்கெட் பிகாஸ் மூமெண்ட்டில் இருப்பீங்க. ரொம்ப மற்ற தாட்ஸ் வராது மேட்ச் ஆடும்போது. நான் சொல்கிறேன் டிஎன்பிஎல் ஹை ப்ரெஷர் டோர்னமெண்ட் என்னை பொறுத்த வரைக்கும். அந்த மூமெண்ட்டில் வேறு எதுவுமே வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் ஃபிலோசாஃபிக்கலாக இருந்தீங்கன்னா ஃபிலோசாஃபிக்கலோட ஒரு மாதிரி காமாக ஒரு இந்த ஸ்டேட்டில் இருந்தீங்கன்னா ஜென் ஸ்டேட் ஒரு என்ன அந்த மூமெண்ட்டில் இருக்கிறது இருந்தால் சூப்பர். வேறு எதுவும் வராது மைண்டில். ஏன்னா ஒரு 4 அடிச்சானா நான் திருப்பி கம்பேக்கு இல்லை ஒரு 6 அடிச்சானா அந்த ப்ரெஷர் நான் டக்குன்னு அடுத்த பால் வந்து பேனிக்கில் போடுறதோட வெயிட் பண்ணி நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபீல்டு ரெடி பண்ணிட்டு அந்த மூமெண்ட்டை ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு ஒரு காம்னஸ் வேணும். அது வந்து ஃபிலோசாஃபிக்கலாக இருந்தால் வரும்னு தோன்றுறது எனக்கு. திங்ஸ் ஸோ ராக்கி அபவுட் இஸ் கிரிக்கெட் கரியர் எப்படி ஆரம்பிச்சது எல்லாமே சொன்னார். தட் ஒன் சைடு வேர் ஐ வாண்ட் டு ஆக்சுவலி நோ அபவுட் இஸ் ராக்கியோடைய பர்சனல் சைடில் அந்த ஃபிலோசாஃபிலாம் தாண்டி ஹூ இஸ் ராக்கி எப்படி என்ன பண்ணுறாரு அப்பார்ட் ஃப்ரம் ப்ரொஃபஷனல் கிரிக்கெட். ராக்கி வந்துட்டு இந்த ஒரு டிஎன்பிஎல்ல பார்க்குறோம், திரும்ப அடுத்த ஒரு 10 மாதம் கழிச்சு திரும்ப ஒரு 1.5 மாதம் பார்க்க முடியுது. அப்பார்ட் ஃப்ரம் தட் ராக்கி என்ன பண்ணுறாரு, சென்னையில் எங்கெல்லாம் போகிறாரு, என்ன பண்ணிட்டு இருக்காரு ராக்கி, ஹவுஸ் இஸ் லைஃப்? நான் வந்து எப்படின்னா வெரி ஃபியூ ஃப்ரெண்ட்ஸு சும்மா ஜாலியாக சுற்றுறது. அப்பாவோட ஸ்பெண்ட் டைம் அண்ட் அதர்ஸ் மை ஃப்ரெண்டு தமிழ்னு ஒரு பையன், அவனோட தான் பைக்கில் சுற்றினே இருக்கும். மற்றபடி இந்த ரொம்ப ப்ராப்பராக இருப்பாங்க தெரியுமா, அதெல்லாம் இல்லாத ஒரு மனுஷன் தான். என்ன வேணா பண்ணலாம். ரவுண்டு டிரைவ்ஸ் நிறைய போவேன் அந்த மாதிரி ஒரு டைப். பட் வீடியோஸ் ஆஃப் ஆல் திஸ் அண்ட் என்ஜாயிங் வாட் எவர் ஹேப்பன்ஸ் எல்லாமே ஒரு ஒரு மாயா ஆங்கிளில் பார்ப்பேன். அதுலேயே எனக்கு டைம் ஓடிடும். இது ஒரு இதெல்லாம் நடக்குதுல்ல, ஓகே ஃபைன், இன்னைக்கு இது நடக்குதுல்ல, ஓகே நேற்று இவங்க பேசினாங்க இன்னைக்கு இப்படி இருக்காங்கல்ல, இன்னைக்கு அவங்க பேசல, அந்த மாதிரி தான் ஓடும் எனக்கு. ஐ ஜஸ்ட் கீப்ஸ் மீ கோயிங்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆன் அ சீரியஸ் நோட் ஈவன் வித் மை லாட் ஆஃப் லாஸ், இந்த டெத், இந்த மாதிரி ஆங்கிள்ஸு, இந்த மாதிரி ஏதாவது யோசனை இருப்பேன். என்ன இதெல்லாம் நடந்துன்னு இருக்கீங்க, இங்கே என்ன பண்ணின்னு இருக்கோம் நம்ம எல்லாரும், அந்த மாதிரி ஏதாவது தாட் ஓடும். பட் வெளில ஜாலியாக சுற்றினேன், ஜோக் அடிப்பேன், வெரி ஹியூமரஸ். ஐ கோ அவுட் மை ஃப்ரெண்ட்ஸ், டென்னிஸ் பால் கிரிக்கெட் ஆடுவோம், அவ்வளோதான். மற்றபடினா ரொம்ப கரெக்டாக எல்லாரும் மாதிரி நான் இருக்க மாட்டேன். சில பேர் இருப்பாங்க ப்ராப்பராக இப்படி பண்ணுவாங்க, ஸ்கெடியூல்லாம் இருக்குல்ல, ஸ்கெடியூலே கிடையாது. உங்கள் அப்பா மாதிரி? ஆமாம், அதுதான் சொல்றேன். அப்பா வந்து மார்னிங் யோகா, மத்தியானம் இது ரைட்டிங்கு, திருப்பி மத்தியானம் இது. அந்த டைம்லாம் சூரியனை பார்த்து டைம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வந்துட்டு இப்போ என்கிட்ட யாராவது டைம் கேட்டாங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் பாஸ்கர் சார் என்ன பண்றாரு பார்த்துட்டு இப்போ மணி 6 அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து இஸ் வெரி வெரி பங்க்சுவல் பர்சன். ஈவினிங் வாக்கு, மார்னிங் ஜிம்மு, அப்புறம் டிஎன்சியில் ஏதோ இந்த கான்ட்ராக்ட் இருக்குது, இதெல்லாம் பக்கா லைஃப். அதெல்லாம் ரொம்ப கரெக்டாக சிஸ்டமேட்டிக்கும் எனக்கும் எனக்கு பிடிக்காத விஷயம். இந்த பேரே பிடிக்காது. என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு. அதாவது ப்ரொஃபஷனலிசமா கிரிக்கெட்ல இருக்கிற அந்த 2 மாசத்தை தாண்டி பர்சனல் லைஃப்ன்றது போது சொல்றீங்க. யா, ஸோ ட்ரைனிங் பண்ணுவேன். ட்ரைனிங் வந்து ஈவினிங் வந்து இப்போ போவேன், ஒரு இடத்துக்கு போயின்னு இருக்கேன். அதை வந்து சின்சியராக கிரிக்கெட்டுக்கு என்ன தேவையோ அதை சின்சியராக பண்ணிட்டு மீதி டைமில் வந்து எனக்கு டைம் வேஸ்ட் பண்ண பிடிக்கும். எவ்வளோ ஸ்லோ பண்ணலாமோ டைமை அவ்வளோ ஸ்லோ பண்ணலாம்னு தோணும். ரஷ் கிடையாது, யாரோடையும் இந்த இது கிடையாது, போட்டி கிடையாது. இங்கே எல்லாமே ஒரு ஃபன்னாக இருக்குது பார்க்குறதுக்கு. ரியாலிட்டி இதெல்லாம் நடந்துன்னு இருக்கா, அப்படியே ஓடும். ஐ வாண்ட் டு ஸ்லோ மை டைம் பிஃபோர் ஐ டை. ஐ டோன்ட் வாண்ட் ஃபாஸ்ட்டாக டக்கு இதை பண்ணி அதை பண்ணி என்ன வேணால் பண்ணலாம். ஜஸ்ட் லிவ் த மொமெண்ட் அண்ட் கோ வித் தி ஃப்ளோ, ரைட்? ஒரு சைடு ஐபிஎல் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க ஃபாலோ பண்ணுவீங்களா? ஃபுல் ஐபிஎல் இந்த 2 மாசம் கம்ப்ளீட்டா வந்து பாப்பீங்களா? நீங்க ரிவ்யூ பண்றீங்க அப்பாவோட. அப்பா வந்து இங்க வந்து உட்காரு, இந்த பால் நீ போடக்கூடாது. அப்படியா? கிளம்ப விட மாட்டாரு. நல்லா பாவம், நல்ல விஷயத்த சொல்லுவாரு. பட் அவருக்கு தெரியல, உன் பையனுக்கு கரெக்டா வரும், இதான் அட்ஜஸ்ட் பண்ணிக்க, ப்ரெஷர் போடாதுன்னு. அவர் வந்து இப்படி ஃபுல்லா பார்ப்பேன், ஃபுல்லா பார்த்து உங்க ரிவ்யூஸும் பார்ப்பேன். எந்த டீம், ஹூ இஸ் யுவர் ஃபேவரட் டீம் இன் ஐபிஎல்? இது ஒரு சிஎஸ்கே பிடிக்கும்ண்ணா, ரொம்ப பிடிக்கும். பட் எனக்கு சிஎஸ்கே, ஆர்சிபி எனக்கு ரெண்டும். லைக் போத் சிஎஸ்கே. ஆர்சிபி வந்து எனக்கு ஏன்னா விராட் கோலி எனக்கு ரொம்ப பிடிக்கும். கஷ்டப்பட்டு இந்த மாதிரி அவ்வளோ ஆடி ஒரு வின் பண்ணியிருக்காங்க. வெரி ஹாப்பி. ஆர்சிபி
அப்போ அந்த இமோஷன்ஸ் கூட அதே மாதிரி தான் நீங்கள் சொன்ன மாதிரி உங்களோட எப்படி அந்த ஒரு 3 பவுண்டரியை கொடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் கத்துவீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. அதே மாதிரி விராட் கோலி எப்படி செலிப்ரேட் பண்ணுவார்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்களோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட். டூ குட்ண்ணா. என்ன ஒர்க்குண்ணா சூப்பர்ண்ணா. எனக்கு வந்து இந்த கமெண்ட்லாம் பண்ண மாட்டேன். டெரிஃபிக்ண்ணா. அதெல்லாம் அந்த மாதிரி கிரிக்கெட்லாம் ஆடுங்க சான்ஸே கிடையாது. எனக்கு தெரியும் சின்ன கேம்லேயே ப்ரெஷர் ஆகுதுண்ணா. அந்த ப்ரெஷர்லாம் ஹேண்டில் பண்ணி மீடியா ப்ரெஷர்லாம் ஹேண்டில் பண்ணி இட்ஸ் ஜஸ்ட் பீன் அவுட்ஸ்டாண்டிங். தி என்டையர் டீம் ஐம் சேயிங். மொரல் டவுன். பீப்புள் ஏதோ சொல்கிறாங்க, சில பேர் மார்க் பண்ணுறாங்க. அங்கே கேம் வேற சூப்பராக பண்ணிட்டாங்க. ரொம்ப ஹாப்பி. ஆர்சிபி வர்சஸ் ஃபேபுலஸ். சிஎஸ்கேவோட மேட்சஸ்லாம் நேரில் போய் பார்ப்பீங்களா நீங்கள் செப்பாக்கில்? அந்த இதில் பூனே பாம்பேல இருக்கும்போது எங்களை கூட்டின்னு போவாங்க. ஸோ அவங்களோட மேலே உட்காந்து அப்படியே அந்த ஃபேமிலி மெம்பர்ஸோடய உட்காந்து பார்ப்போம். இப்போ நெட் பவுலரில் வந்து எப்படின்னா இப்போ நார்மலாக நான் டிக்கெட் வாங்கி தான் போனேன். அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. பட் ஆனால் அந்த டைம் அந்த எக்ஸ்பீரியன்ஸும் சூப்பராக இருக்கும். ஸோ முடிச்சுட்டு தென் நெக்ஸ்ட் டே நாங்கள் பேசும்போது இன்ஃபேக்ட் ஒரு மேட்ச் தோத்துட்டாங்க சிஎஸ்கே அப்படின்னா அடுத்த நாள் அந்த தோனி அவரை நான் மீட் பண்ணும்போது அவர் எக்ஸ்ட்ரா செம்மையாக பேசுவார். அந்த இதை கேரி பண்ண மாட்டார், இந்த லாஸை கேரி பண்ண மாட்டார், ஹாப்பியாக பேசுவார். எனக்கு அது ரொம்ப பிடிச்சது, இன்ஸ்பைரிங்காக இருந்தது. எல்லாருமே ரொம்ப வந்து இன்டென்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணி ஜாலியாக இருப்பாங்க, டவுனே ஆகாது. ஸோ ஹவு டிட் யூ மீட் தோனி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம்? அது எப்படி நடந்துச்சு அது முதல்ல சொல்லுங்க. ஸோ ஒரு இது 25 இயர்ஸில் வந்து ஒரு அஸ்ட்ராலஜரை மீட் பண்ணேன். ஒரு 25 இயர்ஸ். 25 இயர்ஸ். ஏன்னா அப்போ வந்து என்ன பண்ணுறதுனே தெரில எனக்கு. கிரிக்கெட் ஆடலாமா வேணாமான்னு எனக்கு தெரில. சரி எல்லாம் சொன்னாங்க ஒரு அஸ்ட்ராலஜரை போய் பாரு அப்படின்னாங்க. நான் போய் பார்த்தேன். ஒரு பேர் நெல்லை வசந்தன்னு பேர். இஸ் நோ மோர் நோ. அவர் என்கிட்ட சொன்னார், கிரிக்கெட் ஆடு, ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சனை வந்து நீ குஜராத்தில் மீட் பண்ணுவேன், ஒரு பெரிய கிரிக்கெட்டரை நம்பர் 1 கிரிக்கெட்டரை நீ மீட் பண்ணுவேன் அப்படின்னு அவர் சொன்னார். பாம்பே ஒரு குஜராத்னு சொன்னார். போவ நீ, அப்புறம் உனக்கு நல்லா இருக்கும், கிரிக்கெட் ஆடு, சின்சியராக ஆடு, நல்லா இருக்குதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு விட்டார். அப்போ நான் வந்து கிரிக்கெட்டை விடலான்ற ஆங்கிள் போனேன். இவர் என்ன இம்பார்ட்டன்ட்ன்றாருன்னு. சிஎஸ்கே ப்ராக்டிஸ் வந்து சென்னையில் இருந்தது. பட் இட் காட் ஷிஃப்டட் டு குஜராத். அந்த நெட் பவுலிங்கில் நான் இருக்கேன். ஏன்னா அது முன்னாடி வருஷம் டிஎன்பி விளாட்னேன். லாஸ்ட் மேட்ச் கேம்ப் குஜராத்துக்கு ஷிஃப்ட் ஆச்சு. இது 2022. ஓகே. எஸ், ஃபார் சம் ரீசன்ஸ் வந்து குஜராத்ல ஷிஃப்ட் ஆச்சு. லால்பாய் ஸ்டேடியம்ல பிராக்டிஸ். ஸோ லால்பாய் ஸ்டேடியம் போகிறதுக்கு முன்னாடி அந்த டிஎன்பிஎல் நான் அந்த டிஎன்பிஎல் டீசெண்டாக பண்ணேன். ஃபர்ஸ்ட் டிஎன்பிஎல் முடிச்சுட்டு ஓகே ஃபைன் நல்லா இருந்துச்சு. போட்டோன்னு என்ன பண்ணாங்க, சிஎஸ்கே நெட் பவுலிங்கில் போட்டாங்க. நெட் பவுலிங்கில் போடும்போது குஜராத் கிளம்புறேன். அப்போ இவர் இருக்காரு. அவர்கிட்ட நான் அடிக்கிறேன், நீங்கள் தான் சொன்னீங்க அப்போ அதாவது 27 இயர்ஸ் அப்போ எனக்கு. குஜராத் போகிறேன். ஃபஸ்ட்டு டே எம்எஸ் தோனியை பார்த்துட்டு கை கொடுத்துட்டு சார் ராக்கி சார்னு இன்ட்ரடியூஸ் பண்ணால் நீங்கள் என் பர்த்டே வந்து அங்கே தான் இந்த மாதிரி ஒரு ஷிஃப்ட். பட் ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம் பிகாஸ் ஐ ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் டைம் வித் ஹிம். நாங்கள் ஜென்ரலாகவும் பேசுவோம் அஸ்ட்ராலஜின்னு. பட் அந்த நெல்லை வசந்தன் வாஸ் கிரேட் இன் என்ன சொல்லணும்னா, நீ யாரை மீட் பண்ணுவ, நீ எந்த நபர்லாம் உனக்கு இது இருக்கும் அப்படின்லாம் நிறையா பேசியிருக்காரு. அதில் இம்பார்ட்டன்ட் கிரிக்கெட்டர் ஒருத்தரை நீ மீட் பண்ணுவேன்னு சொன்னது நான் தோனியை மீட் பண்ண நினச்சி கூட பார்க்கல. அவரே நினச்சி பார்த்துருப்பாரா தெரியல. பட் அது வந்து இட் கேம் ட்ரூ. ஐ திங்க் அது எனக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெமரபிள் எக்ஸ்பீரியன்சஸ் இன் லைஃப் தட் ஐ காட். ஐ திங்க் ஸோ ஆல் ஃபார் த குட். அண்ட் சிஎஸ்கே மேட்சஸ் நேரில் போய் நிறைய பார்த்துருக்கீங்க. ரீசெண்டாக கூட நிறைய மேட்சஸ்லாம் போய் நீங்கள் நேரில் பார்க்குறீங்க. ஸோ சிஎஸ்கே வந்துட்டு க்ளோஸ் குவார்ட்டர்ஸில் நீங்கள் வாட்ச் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைச்சனால நான் கேட்குறேன், ஹவு சிஎஸ்கே ஃபங்க்ஷன்ஸ் இன்சைட்? பிகாஸ் வெளியே இருந்து பார்க்குற நிறைய பேருக்கு வந்துட்டு இவங்க என்ன ஆக்ஷனில் இது பண்ணாங்க அது பண்ணாங்க எப்படி வேணால் நிறைய பேர் அஃப்கோர்ஸ் எல்லா ஃப்ரான்ச்சைஸி பற்றியுமே அவங்களோட ஃபேன்ஸ் அந்த ஆதங்கத்தில் நிறைய கேள்விகள் கேட்பாங்க. இது ஏன் இப்படி அது ஏன் அப்படின்னு நம்மளே கூட வீடியோஸ் நானே கூட நிறைய கேட்டுருந்துருக்கேன். ஸோ ஐ வாண்ட் டு நோ சம்திங் அபவுட் சென்னை சூப்பர் கிங்ஸ். நீங்கள் எக்ஸ்க்ளூசிவாக ஏதாவது சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். லைக் ஹவு தே ஃபங்க்ஷன், அவங்களோட அந்த மெத்தடாடிக்கலாக எப்படி யோசிக்கிறாங்க, ஹவு தே ஃபங்க்ஷன், டு யூ நோ எனிதிங்? ஸோ ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சதுன்னா, ஒரு மேட்ச் வந்து தோக்குறாங்க, ஓகே அதே மாதிரி இருக்கும். ஓகே வெளில நான் சொல்றது நிறைய பேர், இப்போ காசி சார் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட அந்த டியர் 1ல இருக்கக்கூடிய அந்த லைனே தட்டி கொடுக்கறதுன்னு இருக்குல்ல. அந்த கேம் ஹை ப்ரெஷர் என்வரன்மெண்ட்ல அதெல்லாம் எல்லாம் ஓகே அப்படின்னு. ஏன்னா வின் நிறைய பண்ணியிருக்காங்க. தே நோ பெட்டர், தே நோ குட் கிரிக்கெட்னு தெரியாது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்கல்ல. இந்த லாஸ் வந்து தேர் இஸ் ஆல்வேஸ் ரீசன் பிஹைண்ட் அ லாஸ். ஓகே ஃபைன், ஏதோ ஒரு சின்ன தப்பாயிருக்கும், அதெல்லாம் ரொம்ப நல்லா எடுத்துக்கிறாங்கன்னு எனக்கு தோணுது. எனக்கு மற்ற ஃப்ரான்ச்சைசி நான் பார்த்தது கிடையாது. பட் இவங்களை பார்த்த வரைக்கும் ஒரு லாஸ்ல வந்து யாருமே மூஞ்ச தூக்கி வச்சு நான் பார்க்கவே இல்லை. யாருமே லாஸை கேரி பண்ணல, யாருமே டவுனாக இல்லை, எல்லாருமே தட்டி கொடுத்தாங்க. இதெல்லாம் வெளில ஒரு நெட் பவுலராக இருந்து நாங்கள் ஒரு 10 பேர் இருக்கோம் பார்க்குறோன்னா அதை அப்சர்வ் பண்ணுறதுல நான் சொல்கிறேன். இதெல்லாம் நடந்தது. இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருப்பாங்க. நோ ப்ராப்ளம், நோ வரிஸ். தோனி வந்து இப்போ ஒரு பிளேயர் வந்து ரன்னு கொடுத்தாரு பயங்கரமாக. அடுத்த நாள் வந்து நெட்ஸில் அவர் எப்படி இருந்தாருன்னு நான் பார்த்தேன். அவரோட ஷோல்டரில் கை போட்டுன்னு நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்ற ஆங்கிளில் அவர் சொல்லி நீ இதை கான்சன்ட்ரேட் பண்ணி போனால் அடுத்த மேட்ச் அவர் ஆடுறாரு. ஆனால் வீடியோ ரன் கொடுக்குறாரு. ஆனால் வீடியோலாம் எப்படி வந்திருக்கும் அப்படின்னா, அந்த பிளேயரை போட்டு வெளு என வெளுத்த தோனி ரூமுக்குள் கூப்பிட்டு செம காட்டினார் அப்படின்லாம் பேசிட்டு பண்ணி தெரில நியூஸ்ல வரும். பட் ஆனால் நான் பார்த்த வரைக்கும் எப்படின்னா ஜாலியாக வந்து நீ கவலைப்படாதன்னு அது போடுறது தான் கிரேட் குவாலிட்டி. ரன்னு கொடுத்துட்டேன், நான் ப்ரெஷரில் இருக்கேன்,
எனக்கு என்ன நடக்க போகுது டிவியில் பார்த்துன்னு இருக்காங்க, டிஎன்பிஎல்லே எப்படி ஆகுது ம். பார்த்துன்னு இருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னும் போது ஒரு கேப்டன் வந்து ரூம் கொண்டுட்டே நீ ஒன்றும் கவலைப்படாதடா, நீ அடுத்த மேட்ச் நீ தான் ஆடுவ, பட் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி இதெல்லாமே நடக்கிற விஷயம்னு சொல்கிறாரு. இவரும் சொன்னார், அது தோனி வந்து ஒருத்தர்கிட்ட சொன்னார். ம். அவர் வந்து 2வது மேட்ச் திருப்பி ரன் கொடுக்குறாரு. ம். திருப்பி அடுத்த நாள் ப்ராக்டிஸ் நடக்குது, 2 நாள் கழிச்சு ப்ராக்டிஸ் நடக்குது, திருப்பி அவரோட நல்லா பேசுறாரு. பேசிட்டு அடுத்த 3வது மேட்ச் விக்கெட் எடுத்துட்டு செம்மையா போட்டார். தான் மேட்டர். ஜென்டில் பேரண்டிங்லாம் பண்ணணும்னு சொல்லி இப்போ நிறைய இடத்துல இந்த பேரண்டிங் கோச்லாம் சொல்றாங்க. அது மாதிரி எனக்கு தெரிஞ்சு இந்த ஜென்டில் கோச்சிங் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அது தெரிஞ்ச அந்த சிஏ டீம், தோனி, ஃபிளெமிங் இவங்கலாம் அதை வந்துட்டு ஒரு கோர்ஸாவே அடுத்தவங்களுக்கு சொல்லி தரலாம்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இது வெரி ஜென்டில். எந்த ஒரு பிளேயர் இருந்தாலும் வாட்சன் வி ஹவ் சீன் பிக் மேட்ச் பிளேயர்னு ஒரு விஷயமே கொண்டு வந்தது ஐபிஎல் சிஎஸ்கே தான். கரெக்ட். பிக் மேட்ச் பிளேயருங்க, அவர் ஃபைனல் அடிப்பார். அவர் நாங்கள் லீக் மேட்ச் ஃபுல்லாக கண்டினியூஸாக நம்பி கொடுப்போம். கரெக்ட். ஃபைனலில் ரத்தம் ஒழுக அடிச்சு கொடுக்குறாரா இல்லையா பாரும்பாங்க. அதே மாதிரி கிட்டத்தட்ட அடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர்ஸ். பிலீஃப் தான், பிலீஃப் இருக்கணும்ன்றா. ராங்கா எதுவும் சொல்லி அடிக்கலனாலும் நம்ம திட்டுறோம், பட் அவர் ஏன் கன்சிஸ்டண்டா பண்ணினே இருக்காரு, இவன் தான் ஆடணும் அப்படின்னு. என்னமோ பார்த்துருக்காருல்ல, அவன் கரெக்டா பண்றான்ல, அவன் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம்ல. அண்ட் பிக்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ சென்னையில தான் வளர்ந்துருக்குறீங்க. ஆமா. சென்னையில் செப்பாக்கில் நீங்கள் நிறைய ஆடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைச்சிருந்துருக்குது. இப்போ இந்த சென்னை பிக்சர்ஸை தாண்டி இப்போ இந்த டிஎன்பிஎல் வர தானே மற்ற ஊர்களில் இருக்கக்கூடிய ஸ்டேடியத்துடைய இம்பார்ட்டன்ஸ், அந்த ஊரில் இருக்கிற ஸ்டேடியமுக்குலாம் வந்துட்டு ஒரு இந்த மாதிரி ஒரு லைம் லைட் கிடைக்க ஆரம்பிக்குது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய பிச் குவாலிட்டிஸ்லாம் எப்படி இருக்குது, இங்கே விளையாடுறதுக்கும் அதுக்கும் உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியுதா? எப்படி இருக்கு அங்கே இருக்கிற பிச்? நிறைய இருக்கு. ஸோ இப்போ திருநெல்வேலி வென்யூ எடுத்தீங்கன்னா காற்று பயங்கரமாக அடிக்கும், அந்த இடத்துல அடாப்ட் பண்ணிக்கணும். விக்கெட்ஸ் வர் நைஸ். திண்டுக்கல்ல வந்து யூஸ்வலி வந்து ஃப்ளாட் டெக். ஓகே. பேட்டிங் ஆடினீங்கன்னா 250 ரன் வரும் மினிமம், அந்த மாதிரி இருந்தது. பட் இந்த வருஷம் வந்து ஸ்லைட்லி கொஞ்சம் ட்ரையராக இருந்தது. ஸோ ட்ரையராக இருக்கிறதுனால ஆமாம் திண்டுக்கல் யூஸ்வலாக அந்த மாதிரி டிஃப்ரென்சஸ் தெரியுது. சேப்பாக்கில் சம்டைம்ஸ் இட் வில் பி ஸ்லோ, ஸ்பின்னர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். திண்டுக்கலுக்கு வந்து பேட்ஸ்மேனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் இந்த தடவை கொஞ்சம் போலர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணிட்டு. ஸோ இதை வந்து நம்ம ஆட தான் தெரியும். ஸோ வென்யூஸ் வந்து டிஃப்ரெண்ட் அண்ட் கிரேட் வென்யூஸ். அந்த கிரவுண்ட் அந்த அவுட் ஃபீல்ட்லாம் சூப்பராக இருந்தது. ஒரு இது ரெட் சாயில் இருக்குது, பிளாக் சாயில் இருக்குது. இப்போ வந்து நம்ம ஊரில் வந்து ஐ ஃபீல் கொஞ்சம் ஸ்லோவர், அந்த டிஸ்ட்ரிக்ட்ஸில் ஃபாஸ்ட்டாக இருந்தது விக்கெட். சில இது வந்து மீடியம் பேஸ்க்கு ஹெல்ப் ஆச்சு. திருநெல்வேலியில் ஒரு பக்கம் ரொம்ப காற்று அடிச்சதுன்னா நீங்கள் ஸ்விங்கெல்லாம் பயங்கரமாக ஸ்விங் ஆகும் ஒரு சைடு. ஸோ அதெல்லாம் இருந்தது. நீங்கள் ஃபாஸ்ட் போர்ட்லாம் ட்ரை பண்ணிருக்கீங்களா எப்போயாவது? ஸ்பின்னராகவே ஒன்றும் ட்ரை பண்ண அதுக்கே நீ எனக்கு கூட்டதே பெருமையாக இருக்கு. அந்த மாதிரி அதெல்லாம் ட்ரை பண்ணலாம். ரைட் ஓகே. நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். We have come to the end of the session. I have been very happily talking to you. டைம் போனதே தெரியல எனக்கு. I hope the same from your side. 100%. ரைட். ஸோ எனக்கு ஒரு ஃபைனல் கொஸ்டின் என்ன அப்படின்னா, சிஎஸ்கே ஆர் ஆர்சிபி, இஃப் ராக்கி ஹேஸ் டு பிக் ஒன் டீம், எனக்கு இந்த 2 டீமும் ஆஃபர் கொடுக்குறாங்கப்பா. இந்த ஆக்ஷன்லாம் எல்லாருக்கும் தெரியும் நான் என்ன சொல்ல போறேன். இந்த ஆக்ஷன்லாம் இல்லை, பிகாஸ் ரெண்டுமே உங்க ஃபேவரட் டீம் இல்லையா? எப்படியுமே நான் ஸ்பாட், ஆனால் சிஎஸ்கே வந்து பிடிக்கும். we have to put somebody in the spot. ஏன்னா நான் ரொம்ப ஜென்டலாவே வீடியோ பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். என்னப்போ டிஎன்பிஎல் கிரிக்கெட்டர் வந்திருக்கிறாரு, அசால்ட்டா ரொம்ப சாஃப்டா கொஸ்டின்ஸா கேட்டு அனுப்பிட்டா, யூ ஹேவ் டு புட் சம்படி இந்த ஸ்பாட்ன்றது தான் ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அதனால அவங்களுக்காக கேட்குறேன். 2 பேருமே ஆக்ஷன்லாம் கிடையாது. உங்கள்ட்ட நேரா வந்து சொல்றாங்க, அந்த ஆர்சிபிலேருந்து ஒருத்தர் வராரு, சிஎஸ்கேலேருந்து காசி சார் வராரு, 2 பேரும் கூப்பிடுறாங்க, இப்போ வந்து ஆடு நம்ம டீம், ஆக்ஷன்லாம் வேணாம், வரியா இல்லையான்றாங்க. எங்க போவீங்க? ஸ்ட்ரைட்டாக காசி சார் கிட்ட தான் அவர் ஏன்னா அவர் எனக்கு நிறைய எனக்கு இது பண்ணிடுறது. ஏதாவது பேக் பண்ணிடுவாங்கன்னா அந்த சென்ஸ் லைக் நெட் போலிங்லலாம் எனக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்கண்ணா. ஸ்ட்ரைட்டாக சிஎஸ்கே ரொம்ப பிடிக்கும். சென்னையில் பிறந்தேன், சென்னை சிஎஸ்கே தான் ஃபர்ஸ்ட் சிஎஸ்கே தான். கண்டிப்பா. ஸோ நம்ம சென்னையில் ஹாப்பி டு பி ஹியர். நம்ம சென்னையில் ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர் வருண் சக்கரவர்த்திக்கு அடுத்தபடியாக வந்துட்டு மிஸ்ட்ரி ஸ்பின்கான ஒரு ஐடென்டிட்டியாகவும் வந்துட்டு வி சி யூ டெஃபினெட்லி இந்த அடுத்த நெக்ஸ்ட் அப்படின்லாம் இல்லாமல் ஆஸ் ராக்கி, த ஒன் அண்ட் ஒன்லி ராக்கியாக வந்துட்டு நீங்கள் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு அடுத்தபடியாக வந்து விளையாடணும், ஆர் எனி அதர் ஐபிஎல் டீம். We want to see you in IPL very soon. Thank you. And if everything goes well in India nation colors also, everything. Thank you. That everything happen the best for you. All the very best, Rocky. Thank you so much for coming. Nice talking to you. Thanks for having me, and you've been absolutely great. All good things to you always. Thank you. Good luck on everything. Thanks.